கமாண்ட். யாராலும் என்னென்ன செய்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டே இருக்கக்கூடியவங்க கூட அங்க நின்று ஏன் அந்த மாதிரி செய்யற, நீ அந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய், அந்த மாதிரி செய்யிட்டு ஒரு அதிகாரம் எப்பொழுது பார்த்தாலும் பிறர் பேர்ல அதிகாரம் பண்றதே அது ஒரு தனக்கு ஒரு உரிமை என்றதும் அந்த அகம்பாவத்துல எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் இருக்கு. அதனால கமாண்ட் இந்த கமாண்டும் ஒழிச்சுக்கணும். அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, நம்ம போல அவர்களும் அறிவுடையவர்கள் என்று நம்பினா கமெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அவங்க சிறு தவறு செய்தா கூட அவங்களா திருத்திக் கொள்ள முடியும். நீங்க எடுத்துக்காட்டி தான் திருத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க கொஞ்சம் அதுக்காகத்தான் நான் இந்த மௌன காலத்துல சொல்றது உண்டு. மௌனம் நீங்க இருக்கிற போது பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ நீங்க ஒண்ணும் பேச முடியாது இல்லையா? நீங்க சாதாரணமா என்ன நினைப்பீங்க, நான் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க கெடுத்துருவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. மௌனம் இருக்கிற போது கவனிங்க எப்படி நடக்குதுன்னுட்டு. உன்னைய விட செம்மையா நடக்கும். இதுவே நமக்கு அறிவுரையாக அமையும். இப்ப கூட நேத்து ஒரு பையன் நான் மௌனம் இருக்க போறேன்னு சொன்னான். ரொம்ப உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா, உன்னால இருக்கிற தொல்லை ஒரு நாளைக்காக இல்லாத இருப்பாங்க அவங்க சொன்னேன். அந்த மாதிரி இந்த தலையீடு என்பது இருக்குது பாருங்க, இன்டர்ஃபியரன்ஸ், அத போட பாவம் வேற ஒண்ணும் இல்லை. என்ன நாம் செய்யறதுதான் சரி, நமக்கு தான் சரியா தெரியும் என்பது ஒரு அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்குது. அதையே காட்டி கொடுக்கறதுக்கு யார் என்ன சொன்னா செய்தாலும் அதுல குறுக்க போய் அது சரியில்லை இதுதான் சரின்னுட்டு எதையாவது கெடுத்து வைக்கிறது, இப்படி சிலருக்கு இயல்பாக இருக்கு.